Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25th நவம்பர். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம இன்ட்ராடே பண்ணியிருப்போம். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று டிஸ்கஸ் பண்ண அனாலிசிஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 43,150 பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ண போகிறோம். டார்கெட்டிங் 43,350. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 43,150 எது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் 43,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நல்ல கேண்டில் பேரிஷாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சிங்கிள் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஈஸியாக வந்து 43,300 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நம்மளோட ஐடியல் என்ட்ரி எக்ஸிட் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருக்கணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, நேற்று க்ளோசிங் கேண்டில் கீழே வச்சுருப்போம். நம்மளோட டார்கெட் ஆஸ் யூஷுவல் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி 43,350 10 பாயிண்ட் முன்னவோ பின்னவோ நம்ம வச்சு எக்ஸிட் ஆகும். ஸோ அந்த கேஸில் வந்து நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து 43,040 இந்த ரேஞ்சு நம்ம வைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து ஹிட் ஆகிருக்கும். சப்போஸ் அந்த பாயிண்டில் நீங்கள் ஹிட் பண்ணலை, லிமிட் ஹிட் ஆகலைன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி. ஸோ செகண்ட் என்ட்ரி நம்ம எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ அப்பில் போயிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இன்னும் ட்ரெண்ட் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில். ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் பையிங்கில் இருக்குது. பட் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு வந்து ட்ரெண்ட் வேணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகணும். இதர் அப் சைட் பிரேக் கொடுக்கணும், இல்லை டவுன் சைட் பிரேக் கொடுத்தா நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. பட் கேண்டில் மறுபடியும் நமக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஸ்விங் இருக்குது. ஒன்று வந்து 43,275, அப்புறம் அடுத்த ஸ்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,125. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நான் வந்து செல் பண்ணுவேன். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நான் வந்து பை பண்ணுவேன். இப்போ சப்போஸ் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பையும் பண்ண மாட்டேன், செல்லும் பண்ண மாட்டேன். சைட்வேஸ் மார்க்கெட் கன்சிடர் பண்ணிவிட்டு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போகுது. பட் பிரேக் மேலே கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பிரேக் அவுட் ட்ரேடிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், இந்த கேண்டில் ஜம்ப் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து இந்த ரெட்டுக்கு மேலே நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா என்டையர் ஸ்விங்க்கு மேலே நீங்கள் வைக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து 123 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் வருது. ஸோ நம்ம டார்கெட் எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி 43,000 தான் நம்மளோட டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சோட அப்பர் சைடு தான் மார்க்கெட் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட் 43,000 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 வந்து நம்ம பை பண்ணியிருக்கலாம். ஸோ பை பண்ணி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பையிங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம், கன்சிடரிங் 43,000 as a சப்போர்ட். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு எதுவும் பையிங் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அப்படி கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐடியலாக வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து பை பண்ணுவோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கீழே இருக்கும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த நெக்லைன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டார்கெட் இந்த இடத்துல வைப்போம். ஸோ நமக்கு ப்ராபபிலி 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஈஸியாக கிடைக்கும். நமக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. ஸோ நல்ல டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலை. பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் ஈவன் ரேட் கிடச்சிருக்கு. அதே சமயம் வந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்லேயே வெளியேறி இருக்கலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த லெவலில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் எக்ஸிட் பண்ணல, ஸ்டில் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் பண்ணலை என்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஈஸியாக ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து லாஸ் தான் புக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஆகிடுச்சு. ஏன்னா மேலேருந்து கீழே இந்த மார்க்கெட்டு சைட்வேஸ் ஆனதுனால நமக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை மேலே போகிறதுக்கு. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இன்றைக்கி ட்ரேட் எவ்வளோ தான், இதோட நமக்கு வந்து டே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் கை. ஸோ பேசிக்கலி 3 என்ட்ரிஸ் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்று வந்து அப்சைட். ஸோ அப்சைட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் கூட வச்சுக்கலாம். ஸோ டவுன் சைடில் வந்து ஒரு ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்டில் மறுபடியும் ஒரு ட்ரேடிங், அதுவும் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ராபபிலி வந்து 3 ட்ரேடில் வந்து நமக்கு ஒரு ட்ரேட் சக்ஸஸ், மிச்சம் 2 ட்ரேட் நம்ம முடிஞ்சிருந்தால் பிரேக் ஈவனில் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.